ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஏசஸோட B660M மதர்போர்ட். இந்த போர்டில் இன்டலோட i5 12th ஜென்ரேஷன் ப்ராசர் எப்படி இன்சர்ட் பண்ணி இன்றைக்கி கேமிங் பிசி பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்டலோட i5 12th ஜென்ரேஷன் இன்டலோட i5 12th ஜென்ரேஷனை பற்றி இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த i5 ப்ராசருக்கு என்ன போர்டு மேட்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லைங்க, ஏசஸோட B660M மதர்போர்டு தான். இந்த போர்டை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த போர்டை பற்றியும் அன்பாக்சிங் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போர்டை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ராசர் அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ராசரை இன்சர்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கவனமாக கரெக்டாக அந்த ப்ராசரை வந்து ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசரை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசர் இன்சர்ட் பண்ணியாச்சு, இப்போ பக்காவாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ரேமை இன்சர்ட் பண்ணலாம். இது கோர்சரோட DDR4 சப்போர்ட்டட் RAM. இது 16GB RAM. ஒரு ஸ்லாட்லேயும் 16GB RAM போடுறோம். ஸோ 32GB ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது சாம்சங்கோட 1TB M.2 SSD ஹார்ட் டிஸ்க். இதுதான் அந்த போர்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இது கேமேக்ஸ் L240T. இந்த லிக்விட் கூலர் தான் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது டீப் கூல், ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் கூலிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது RGB கூலர் ஃபேன், லைட்டிங் கூலர் ஃபேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்கில் வந்து RGB கலரில் செம்மையாக லைட்டிங் இருக்கும். இது ஆண்டகோட NX320. இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் கேபினெட். இந்த கேபினெட்டில் தான் இந்த போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டோரை பார்த்தீங்கன்னா, அந்த டோரை சரியான கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸே செம்ம வெயிட்டு, பயங்கரமான வெயிட்டில் இருந்துச்சு. ஒரிஜினல் கிளாஸ் போல், கீழே போட்டாலே டம்முன்னு கீழே விழுந்தாலே உடஞ்சிரும் போல் இருக்குது அந்தளவுக்கு. ஆனால் நல்லா சரியான வெயிட்டு. இந்த கேபினெட்டில் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் RGB கூலர் ஃபேன் வச்சுருக்காங்க. 3 கூலர் ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து உள்ள ஒரு கூலர் ஃபேன் ஆட் பண்ண போகிறோம். இந்த கூட PK650D SMBS. ஸோ இந்த SMBS பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து 650 இருக்குது. ஸோ இந்த கேமிங் பிசிக்கு இதுதான் சரியாக இருக்கும்.
அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சீக்கிரோட 4TB ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து அடிஷ்னலாக நம்ம போட போகிறோம். தெர்மல் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ராசர் மேலே டீப் கூலிங் சிஸ்டத்தை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஏசஸோட NVIDIA GeForce RTX 2060 கிராஃபிக்ஸ் கார்டு 12GB. இந்த 12GB கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இந்த மதர் போர்டில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த i5 12th ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு போட்டே ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக போர்டில் இருக்கக்கூடிய VGAவும் HDMIயும் அதிலிருந்து நீங்கள் VGA எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இதில் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு போட்டே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஏசஸோட AX3000 டியூவல் பேண்ட். இதில் Wi-Fi ப்ளஸ் ப்ளூடூத் இருக்குது. 160 mHz. இதில் பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 இருக்குது. Wi-Fi 6 802.11. இதில் ப்ளூடூத் வந்து 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்தோட ஃபாஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிப்பை வந்து நம்ம இந்த போர்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் பக்காவாக இன்சர்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிபியூவை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ செம்மையாக இருக்குது. சிபியூ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் ஃபுல்லாமே RGB கலரில், ஃப்ரண்ட்லேயும் RGB கலரில் இருக்குது. டீப் கூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லைட்டிங் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்ட்லேயும் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த டீப் கூலில் ஃபுல்லாக லைட்டிங் இருக்குது. பார்க்குறதுக்கே சும்மா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். தேங்க்யூ.